அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் KS ஹாஸ்பிட்டல் அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பேரணி புறப்பட உள்ளது. அனைத்து ஓட்டுநர்களும் உடனடியாக KS ஹாஸ்பிட்டல் அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Hello. தோழர்களே, ஏற்கனவே நம்ம சொன்ன வழிமுறையின்படி இந்த பேரணி தொடங்கி இருக்கின்ற காரணத்தினால் நாம் ஏற்கனவே தொண்டறிக்கையில் போட்டிருக்கக்கூடிய நோட்டீஸில் போட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னால் வந்து நிற்கும்படி தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். பேரணி தொடங்க இருக்கிறது. நாம் கூட்டமைப்பில் முடிவு செய்த அடிப்படையில் நமக்கு ஆரம்பத்தில் இருந்து துணையாக இருந்தவர்கள் இந்த பேரணியை தொடங்கி வைக்குமாறு நீங்கள் அமைதியாக இருந்த கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, காரைக்கால் மாவட்ட ஆட்டோ தொழிலாளர்களின் பின்வரும் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு நாள் வேலை நிறுத்த பேரணி. இந்த போராட்டத்தில் பங்கேற்க வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களையும் ஆட்டோ தொழிலாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்ட பேரணிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற முன்னிலை வகித்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு செய்திருக்கக்கூடிய தலைமை ஏற்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரணி ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காகவும் அவர்கள் நாயல் எடுக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் கண்டுகொள்வதில்லை. முதல் கட்டமா ஆட்டோ தொழிலாளர் இந்த மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆட்டோ தொழிலாளர் இப்படிதான் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு. ஆட்டோ தொழிலாளர்கள் செய்யக்கூடிய நன்மை நல்ல விஷயங்களை இங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல. ஒருத்தர் யாராவது ரோட்ல பாதிக்கப்பட்ட முதல்ல போய் ஆம்புலன்ஸ் விட அதிவேகமா செயல்படக்கூடியவர்கள் இந்த ஆட்டோ தொழிலாளர்கள். முதல்ல
அவர்களுடைய வருமானம்ன்றதெல்லாம் ரெண்டாவது. ஒருத்தவங்க பாதிக்கப்பட்ட முதல்ல போய் அவங்களுக்கு முதலுதவி செய்யக்கூடியவர்களும் ரோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனால முதல்ல கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்டோ தொழிலாளர்கள். காவல்துறைக்கு அடுத்தது நிகரான ஒரு தொழிலாளர் இன்னைக்கு மக்களை பாதுகாக்கிறாங்கன்னா அது இந்த ஆட்டோ தொழிலாளர், வேற யாரும் கிடையாது. மற்றவர்கள் எல்லாம் கடந்து போகக்கூடிய பல்வேறு வேலைகள் செய்தாலும் ஆனா ஆட்டோ தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு இங்கு அதிகாரிகளுக்கு எந்த தெம்பும் திராணியும் இல்லை. அவர்களை இன்னும் சொல்லணும்னா அவர்கள் கிடைக்கக்கூடிய சலுகைகள் கூட கொடுக்கிறதுக்கு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துறதா இன்னைக்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. முதல் கட்டமான பிரச்சனை என்னன்னா சமூக பாதுகாப்பு. இந்த தொழிலாளருக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமா தொடர்ச்சியா போராட்டம் இருக்கும். கட்டுமான சங்கத்துக்கு, கட்டுமான தொழிலாளருக்கு ஒரு சங்கம் இருக்கு. அந்த தொழிலாளிக்கு ஒரு பாதிப்புன்னா அதை ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அமைப்பு சாரா நல வாரியம் இருக்கு. அது கட்டுமான வாரியம். கட்டுமான தொழிலாளருக்கு கட்டுமான வாரியம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் படிக்கணும்னா ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதே போல அவங்களுடைய ஏதாவது ஒரு பாதிப்புன்னா அவங்களுக்கு நஷ்டீடு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் அதுல எண்ணற்ற சலுகைகள் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா பென்ஷன் திட்டம் கூட இருக்கு. ஆனா இந்த அமைப்பு சாரா தொழிலாளிக்கு, இந்த ஆட்டோ தொழிலாளிக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. தொடர்ச்சியாக புதுச்சேரியில் தொடர்ச்சியாக சிஐடி சட்டத்தினுடைய ஆட்டோ தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக 25 ஆண்டுகள் நடத்தப்பட்ட போராட்டத்தின் விளைவாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அந்த நலசங்கன்றது நல வாரியமா மாறி, அந்த நல வாரியத்தில் இப்ப என்ன சலுகைகள் கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அதுக்கு அதையே தொடர்ச்சியா போராட்டத்தை நடத்தினுடைய விளைவாதான் அரசாங்கம் ஒரு 5 கோடி ரூபாய் இந்த அமைப்பு சாரா தொழிலாளருக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கே 25 வருஷம் ஆயிடுது. 25 வருஷம் போராட்டம் நடத்தினுடைய விளைவாக அந்த 5 கோடி நிதியை ஒதுக்கி இருக்காங்க. அதுல இன்னும் சொல்லணும்னா இப்ப நீ நலவாரியத்துக்கு இந்த தொழிலாளி போனா இங்க நிற்கிறவங்க நிறைய பேருக்கு நலவாரியம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த அரசு என்ன செய்யணும்னா இந்த மக்களை போய் சந்திக்கணும். இந்த தொழிலாளர் சந்திச்சு இப்படி ஒரு அமைப்பு இருக்கு, நீங்க எல்லாம் சேரணும்ன்றது சொல்றதே கிடையாது. எந்த திட்டம் வந்தாலும் அதை பத்தி இந்த தொழிலாளி கிட்ட போய் சேர்க்கிறதே கிடையாது. இந்த சமூக பாதுகாப்பு மூலமா நம்ம தொழிலாளியை மீட்டெடுக்கணும். அதுக்குதான் தொடர்ச்சியா அந்த சிஐடி ஆட்டோ சங்கம் தொடர்ச்சியா போராடி. அதே போல இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள் பெட்ரோல் விலைன்றது உயர்ந்துகிட்டே இருக்கு, கேஸ் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கான இந்த ஆட்டோ தொழிலாளருக்கான மானியம் எதுவுமே கிடையாது. இந்த அரசு இந்த ஆட்டோ தொழிலாளரை பாதுகாக்கிறதுல விடுபட்டு தொடர்ச்சியா நம்மளுடைய போராட்டங்களுடைய மூலமாக இந்த அரசுக்கு இங்க இவ்வளவு தொழிலாளர் இருக்காங்க அப்படின்றதே நம்ம எடுத்துக்காட்ட வேண்டிய நிலைமையில இருக்கு. அதே போல டிரான்ஸ்போர்ட்ல போக்குவரத்து துறையில நீங்க போனீங்கன்னா அங்கெல்லாம் இந்த ஆட்டோ தொழிலாளர் பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, கோபம் வரும். நீங்க எல்லாம் ஏன் வரீங்கன்ற கேள்வி கேட்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரெக்கார்ட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வேலை செய்யணும்னா கிடையாது. அதுக்குன்னு ஆள் இருக்காங்க, புரோக்கருங்க இருக்காங்க.